ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நாட்டி டியூனோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த எஃப்எஃப் வந்து இதை முடிச்சிடலாம், இல்லை போடவே வேணான்னு நினச்சிட்டேன். பிகாஸ் பெருசாக வியூஸ் போனாலும் லைக்ஸும் எனக்கு பெருசாக வரலடா. அதனால தான் சரி, யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த சீரீஸ் நான் வந்து ஆக்சுவலாக போடாமலே இருந்தேன். அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு கூட நினச்சேன். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, பரவாயில்ல இதுவும் பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி போடுறேன். சாரி இத்தனை நாளாக போடாமல் இருந்ததுக்கு. ஒன் ஷாட் எல்லாருக்கும் பிடிக்கும், நான் அதே போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருந்தா இன்னும் ஒரு 4-5 எபிசோட் எட்டுவோம், இல்லைனா வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு பார்ப்பேன். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருப்போன்னா நீங்களும் ஜெய்க்கவும் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் சிரிப்பு சத்தம் கேட்கும். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜியோப். ஸோ டீம் லீடர். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கோம், அவங்க கூட ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. தென் ஜிமினும் வியோட மாஃபியா இடத்துல கொஞ்சம் முன்னாடி வந்து யாரோ இறந்துருப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, யூங்கியோட நம்பிக்கையான ஆள். ஸோ அவன் தான் அமுச்சு வச்சுருப்பான்னு தெரிஞ்சிருக்கோம், ஆனால் யார் கொண்டு இருப்பான்னு தெரிஞ்சிருக்காது. தென் வீமன் 2 பேருமே இதை பற்றின இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறானுங்க. அதுக்கப்புறம் வீமின் அதுக்கப்புறம் ஜேகேவும் வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க தூங்கிறதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி குளிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னியாக பேசிகிட்டு இருக்கானுங்க. தூங்கிட்டக்கப்புறம் யூங்கியோட ஆளுங்க வந்து வீட்டுக்கு வந்திருப்பானுங்க. அப்புறம் வி வந்து மயக்கம் அந்த மாதிரி கொடுக்குறான் ஜேகேக்கு, ஏன்னா வந்து ரத்தத்தை பார்த்தா பயந்துருவான்னு சொல்லிட்டு. அப்புறம் இவனுக்கு ஃபைட் முடிஞ்சு வர்றதுக்குள்ளே ஜேகேவை காணும். அதுலேருந்து கண்டினியூஷன் அதில் பார்க்கலாம்டா. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபிஷ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் கைஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். ஜாகுக் ஜாகுக் தேவங்க உட தூக்குடா. அதுக்கப்புறம் தூக்குறானுங்க. அவன் மயக்கத்தில் தானே இருக்கான். ஸோ டைரெக்டாக தூக்கிட்டு போய் பெட்டில் தான் வைக்கிறாங்க. பார்த்தா அவன் ஃபோர்ஹெட்லேருந்து ப்ளீட் ஆகுது. டே எப்படி அதெல்லாம் நடந்திருக்கும்? தேவங்க அவன்கிட்ட அவனுக்கு அந்த மரத்தை கொடுக்காமலே இருக்க சொல்லியிருக்கலாம். அட்லீஸ்ட் அவன் கத்திருந்தவாறு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அது சரி, அவன் எப்படி மாடிக்கு போனான்? அவனுக்கு ஏதாவது இவனை கடத்திட்டு போவேன். சரி ஜிம்னா, கொஞ்சம் காம்டன் ஆகு. ஒன்றும் ஆகலை அவனுக்கு. அதான் நம்ம இருக்கோம்ல. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன ஆகியிருக்கும்? ஜங்குக்கு தூக்கிட்டு போயிருப்பானுங்கடா. அவனுக்கு நெட்வொர்க்கே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போயிருக்கும். அவனுக்கு மட்டும் எதாவது ஆயிடுச்சு, அந்த மென்யூ இங்கே உயிரோட விட மாட்டான். டேய் ஒன்றும் இல்லை, ஜங்குக்கு நல்லா தான் இருக்கான். பார்த்தா ஜங்குக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கான். சரி, நான் போயிட்டு பேண்டேஜ் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஜிம்மின் கீழே போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வரான். மன்னிச்சிடுறா ஜங்கு, மன்னிச்சிடு. சாரி, ரியலி சாரிடா. உன் நல்லதுக்காக தான் நாங்கள் இதை பண்ணோம். கடைசியில் உனக்கு இப்படி ஆயிடுச்சு. சாரிடா, சாரி. ஜிம்மின், அவனுக்கு ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. பெருசாக இதாகிறதுக்கு முன்னாடி நம்ம தான் வந்துட்டோம்ல, அவனுக்கு ஒன்றும் இல்லை. சரி. அதுக்கப்புறம் அவன் பேண்டேஜ் வச்சு தொடச்சி விட்றான் ப்ளட்டை. கொஞ்சம் ஆழமாக தான் கீறி இருக்கு. அப்புறம் மருந்து வச்சு பேண்டேட் போட்டு விட்டான். டே அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல, ஏஞ்சிருவான்ல? ஒன்றும் ஆகாதுடா, நல்லா தான் இருக்கான் அவன். சரி, நீ தூங்கு. ஏன் நீ தூங்கலை தேவன் கேட்குறான். இல்லைடா, நான் அப்புறமேட்டு தூங்கிக்கிறேன், நீ தூங்கு. ஜக்குக்கு எழுந்துட்டானா அவனை பார்த்துக்கணும்ல. சரி, ஆனால் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு தூங்கு, சரியா? நீயும் ரெஸ்ட் எடுக்கணும். சரிடா, நீ தூங்கு அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். அதாவது தேங்காய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டான். இப்படியே மார்னிங் ஆகுது. ஜிமின் தூங்கவே இல்லை. இவனை தான் ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கான். ஜங்குக், எழுந்துடுடா, நீ எழுந்திரிச்சு நல்லா இருக்கன்னு சொல்லு, அது போதும். அதுக்கப்புறம் ஜங்குக் பொறுமையாக எழுந்திருக்கிறான். என்னடா அது, தலை இப்படி வலிக்குது. அப்படியே பொறுமையாக எழுந்திருக்கிறான். ஜங்குக் ஷியும், என்ன நீங்கள் தூங்கலையா? நான் ஓகே. உனக்கு ஏதாவது பெயின் இருக்கா? இல்லையே, ஏன்? ஓ, ஃபோர்ஹெட். அப்போ தான் அவன் தொட்டு பார்க்குறான். என்னது இது, எப்படியாச்சும் நீ தூக்கத்தில். அதுக்கப்புறம் டக்குன்னு தேவங்க எழுந்துறான்.
நீ தூக்கத்தில் நடந்து போயிட்டு பாத்ரூம் கிட்ட லைக் இடிச்சிட்டு விழுந்துட்டடா. அங்கேயே மயங்கி விழுந்துட்ட. ஜிம்மின் தான் தூக்கிட்டு வந்தான். ஓ சே சாரி, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். டேய் நீ சாரி சொல்லாத, நான் தான் சொல்லணும். நீ ஏஞ்சி போகும்போது என்ன கூட வந்திருக்கணும்ல. லைட்டாக ஜிம்மின் கண்ணு கலங்குது. ஏன்னா அவ்வளோ பாசமாக பார்த்துப்பா ஜங்குக்கை. அவனுக்கு ஒன்றுனா லைக் ரொம்பவே பதறி போயிடுவான். சாரிடா ஹியூங், நான் பண்ண தப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விடுங்க, இது 2-3 நாளாக சரியாயிடும். ம் சரி, நீ ஓகே தானே? உனக்கு வலி இருந்தால் சொல்லு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருவோம். ஐயோ ஹியூங், எனக்கு ஒன்றும் இல்லை, லைட்டான அடி தானே, பார்த்துக்கலாம். நீ இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகாத, இங்கே இரு. ஹியூங், ஆஃபீஸ் போகணும், இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது. முன்ன மாதிரிலாம் இல்லையே, இப்போ நீ ஆஃபீஸ் போகணுன்னு ரொம்ப துடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன விஷயம் தம்பி? ஒன்றும் இல்லை ஹியூங். ஜங்குக், உன்னை நான் வளர்த்தேன், எனக்கு எல்லாமே தெரியும். என்ன எதாவது லவ் பண்ணுறியா அந்த பொண்ணை? ஹியூங் அது சொல்கிறா. அதை தேவங்க கேட்குறான். ஆமாம், லவ் பண்ணுறேன். பாருறா, நம்மக்கிட்ட சொன்னானா பாரு, நம்மளா கண்டுபிடிச்சாதான் தெரியுது. ஹியூங், நானே இன்னும் அவகிட்ட சொல்லவே இல்லை, அப்புறம் எங்கேருந்து நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன்? டேய் ஏன்டா, சொல்ல வேண்டியது தானே உனக்கு பிடிச்சிருந்தா? ஹியூங், அவள் இருக்காளே லைக் டாம் அண்ட் ஜெரி மாதிரி. ஹியூங் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் அவள் இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது ஹியூங். லைக் அவள் எப்போவுமே கூட இருந்துக்கிட்டே இருக்கணும், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும் ஹியூங். அவள் ஒரு நாள் வரலனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் கூடயே இருக்கணும், அவள் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். டேய் இப்படி பண்ணாதீங்கடா, இது பேர் லவ்வே இல்லைடா. டே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை ஹியூங், இது லவ் தான், லைக் சைல்டிஷான லவ்னு வச்சுக்கோங்களேன். நான் கண்டிப்பாக அவகிட்ட சொல்ல தான் போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீஸ் பண்ண அவகிட்ட. ஆக்சுவலாக நான் அவகிட்ட உண்மையாக என் லவ்வை சொல்லிட்டேன். பட் அவள் என் ஸ்டேட்டஸ் அதிகமாக இருக்குது, அவள் அந்த மாதிரி லைக் மிடில் கிளாஸ் பொண்ணு தான், ஸோ செட் ஆகாதுன்னு சொல்லிட்டான். இருந்தாலும் பரவாயில்ல, அவளை என்னை லவ் பண்ணுறான்னு ஒத்துக்க வச்சு அவ்வளோ லவ் பண்ணுறான். ஆனால் இது ஒரு சாக்கு. பட் ஐ கேன் ஃபீல் இட் ஹியூங், ஷீ இஸ் லவ் வித் மீ. ஓ ஆஹா, நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவங்க சொல்கிறான். சரி நீ போயிட்டு சாப்பிடு, நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், பார்த்து காயத்தில் தண்ணி படாமல். சரிங்க ஹியூங், போய் நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் 3 பேர் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. எப்படி செகண்ட் லவ் சொல்கிறதா முடிவு அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க சொல்கிறான். ஹியூங், செகண்ட் லவ்லாம் இல்லை, ஃபஸ்ட்டு லவ் தான். ஆனால் ப்ரப்போஸ் 2வது தடவை பண்ணணும். அவளே ஒத்துக்க வைக்கிறேன், அதுக்கு கொஞ்சம் ஐடியா வச்சுருக்கேன். என்ன ஐடியா சார்? அது கதையை போக பார்த்தா தெரியும். சரி நீ நடத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவங்க 2 பேரும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இவன் ஜங்குக்கு ஆஃபீஸ் கிளம்பிடுறான். எங்கே அவன் அப்படி சொல்லிட்டு லைக் ஆஃபீஸ் உள்ளே வரும்போதே பார்த்துட்டு வராங்க. வேணுங்கன்னே நீங்கள் கண்டுக்காமல் இருக்கீங்க, ஜங்குக்கை வந்துட்டானா இதோட என்ன தான் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்கில் ஒழிஞ்சிக்கிறீங்க. ஜங்குக்கு அதை நல்லாவே நோட் பண்ணுறான். ஒழிஞ்சிக்கிறியா நீ? வா பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் போயிட்டு லைக் அவன் கேபின்குள்ளே போயிட்டு கால் பண்ணுறான். வாயின வர சொல்லுவேன். ஓகே சார் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே அடுத்த செகண்டே நிற்கிறீங்க. எஸ் சார். மேடம், காலைல நான் வந்தேன், இங்கே பார்த்தீங்களா? இல்லை சார், நான் ரெஸ்ட் ரூமில் இருந்தேன். ஓ, ரெஸ்ட் ரூமில் இருந்தியா? ஓகே ஒன்று மாதிரி ஒரு பொண்ணு டெஸ்கில் ஒழிஞ்சிட்டு இருந்தா. ஒருவேளை நீயா இருக்குமோன்னு நினச்சேன். நீ ரெஸ்ட் ரூமில் தான் இருந்திருப்ப. நான் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்ன வயன் சார்? அது வேறு ஏதாவது பொண்ணாக இருக்கும் சார். நான் ரெஸ்ட் ரூம்லேருந்து நீங்கள் கூட்டிங்க, லைக் நான் வெளியில் வந்தோன்னே நீங்கள் கூட்டிங்கன்னு தெரிஞ்சது, அதான் வந்துட்டேன். ஓ சரி இன்றைக்கி என்ன ஷெடியூல்? அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா ஷெடியூலும் சொல்கிறீங்க. ஓகே சார். அப்போ தான் நீங்கள் நோட் பண்ணுறீங்க ஃபோர்ஹெட்டாக பேண்டேட் போட்டிருக்கு. சார், உங்கள் ஃபோர்ஹெட் பேண்டேட் அது ஒன்றும் இல்லை,
ஐயோ! பாத்ரூம் போயிட்டு கீழே விழுந்தேன்னு தெரிஞ்சா அவ்வளோதான். ஏதாவது கேவலமாக நினச்சிப்பா. நம்ம ஏதாவது உருட்டோமே. அ ஒன்றும் இல்லை. நான் காலைல குளிச்சுட்டு வரும்போது லைக் கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. அதான் லைட்டாக அந்த பெட்டு ஓரத்தில் வெட்டிடுச்சு. அவ்வளோதான். ஐம் ஃபைன். ஐயோ! ஓகே சார். இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு என்ன வேலையை நான் பார்க்குறேன். இட்ஸ் ஓகே மேம். ஐ கேன் மேனேஜ் இட். இது சின்ன காயம்தான். 2-3 நாளில் சரியாயிடும். டோன்ட் வரி. அவன் வேலையை பாரு. அதுக்கப்புறம் நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க. அவன் கரெக்டாக அவன் வேலையை பார்த்துட்ருக்கான் உங்களை பார்க்குறது. என்னதான் அடிப்பட்டாலும் சரி, என்ன ஆனாலும் கோமாக்கே போனாலும் சரி, நீலாம் திருந்தவே மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. லைக் டைம் ஸ்கிப். இப்போ வந்து லைக் நைட் ஆகுது. இப்போ ஜேகேக்கு செம்ம சக்ஸஸ் பார்ட்டி. அவங்களோட ஒரு பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட் செம்ம அது லைக் அவ்வளோ கோடி பண்ண ப்ராஜெக்ட் இப்போ வந்து லைக் செம்ம ஹியூஜ் சக்ஸஸ். லைக் ஒரு 10 கோடி போட்டாங்கன்னா 50 கோடி எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் ப்ராஃபிட்டே. ஸோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணது எல்லாமே செம்ம சக்ஸஸ். லைக் அவங்களோட பார்ட்னர்ஸ்லாம் வச்சு செம்மையாக கொண்டாடுறாங்க. நீங்களும் அதில் போகிறீங்க. லைக் ஈவினிங் தான் பார்ட்டி. ஸோ ஜேகே வந்துட்டுருக்கான். லைக் அவன் பேண்டட் போட்டு தானே இருப்பான். நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. பாவமாக இருக்கும் ஃபேஸை பார்க்கும் போது. சே, பார்த்துருக்கூடாதா குழந்தைய அவன் தடிக்க முன்னானா வெட்டிடுச்சான் பைத்தியக்காரன். சரி விடு, தெரியாமல் தானே பண்ணியிருப்பான். அவன் பார்க்கும்போது அட்டிக்கணும் போல இருக்குது. ஆனால் அவன் ஃபேஸை பார்க்கும்போது பாவமாக இருக்குது. வயன் ஏதாவது சொன்னியா? சார் நீங்கள் எப்படிங்க? ஓ, நான் இப்போ தான் வந்தேன். நீ? நானும் இப்போ தான் வந்தேன். நீங்கள் லைக் பிளாக் கலர் லைக் எப்படின்னா ஸ்லீவ்லெஸ்ஸாக போட்டிருக்கீங்க. கவுன் மாதிரி இருக்கும் லைட்டாக. ஓகேவா? நல்லா ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். ஜேகே கோட் சூட் போட்டிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி பிளாக் கலர். 2 பேரும் அவ்வளோ ஆப்டான இது மேட்சிங் மாதிரி இருக்கீங்க. எல்லோரும் பார்த்துட்டு 2 பேரும் லவ் பண்ணுறீங்களான்னு கூட ஃப்ராங்காக கேட்டுறாங்க. ஐயோ இல்லை, அவர் எங்கள் சார் பாஸ், அவ்வளோதான். நான் அவரோட செக்ரட்டரி. மற்றபடி எங்களுக்குள்ள வேறு எதுவும் ரிலேஷன்ஷிப்லாம் இல்லை. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதே மாதிரி ஒரு 3-4 பேர் கேட்டுடுறாங்க. சே, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கவே மாட்டேன். ஃபார் கப்பலான்னு கேட்குறாங்க. ஏன் எல்லாம் அந்த அவனை அடிக்கணும், அதெல்லாம் சூஸ் பண்ணி கொடுத்தான். போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக் அங்கே போகிறான், இங்கே போகிறான். ஆனால் அவன் கண்ணு மட்டும் உங்ககிட்டே தான் இருக்குது. ஓகேவா? சுற்றி போகிறான். லைக் ட்ரிங்க்ஸு லைட்டாக குடிச்சிக்கிட்டே அவங்கள பார்க்குறான். நீங்கள் நல்லாவே நோட் பண்ணுறீங்க, பட் இக்னோர் பண்ணிடுறீங்க அவனை. இப்படியே தான் கிட்டத்தட்ட லைக் 1 or 2 hour போகுது. ஜேகே அவன் கண்ணை எடுக்கவே இல்லை. பிகாஸ் யூ ஆர் லுக்கிங் ஸோ கார்ஜியஸ். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. லைக் உங்கள் ஹேர் வந்து அழகாக பறக்குது உங்கள் ஃபேஸ் கிட்டே. நீங்கள் அழகாக அதை காதுகிட்ட எடுத்து விடுறீங்க. அது எல்லாமே மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருக்கான் ஜேகே. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப். லைக் இப்போ வந்து 9 o'clock கிட்ட ஆகிடுச்சு. 6 o'clock பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லைட்டாக ஜேகே குடிச்சிருக்கான். லைக் அந்தளவுக்கு போதெல்லாம் இல்லை. ஓகேவா? அவன் லைக் குடிச்சிட்டு அவன் யார்கிட்டயோ ஃபோன் பேசிக்கிட்டே லைக் அந்த ஸ்விம்மிங் ஃபூல்லாம் இருக்கும்ல அந்த சைடு கிட்டே போகிறான். சரிடா நான் பார்த்துக்குறேன். இன்னொரு ப்ராஜெக்ட் சொன்னனே, அதுக்கு எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது? சரி, ஓகே, நான் பார்த்துக்குறேன். அந்த பார்ட்னர் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தானே, என்னாச்சு? ஓ, ஓகே, ரொம்ப துள்ளானா சொல்லு, பார்த்துக்கலாம். ஓகே அப்படியே பேசிக்கிட்டே லைக் அந்த ஓரத்துக்கிட்ட போயிட்டான். அந்த ஓரம் பார்த்திங்கன்னா லைக் வழுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவன் அப்படியே போயிட்டு டக்குன்னு வலிக்கி வந்தனா லைக் அவன் குடிச்சிருக்கனால அவனால் மேலே வர முடியல. ட்ரௌன் ஆகிட்டு தான் இருக்கான். நீங்கள் அப்போ தான் வந்து சரி சும்மா போய் ரெஃப்ரெஷ் ஆகுவோம் அப்படி சொல்லிட்டு லைக் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிறதுக்காக வெளில வந்திருப்பீங்க. ஸோ கரெக்டாக அவன் விழவும் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஜேகே வந்து ஸ்விம்மிங் நல்லாவே தெரியும். அவனால் ஆனால் மேலே வர முடியல, அவ்வளோ குடிச்சிருக்கனால. அவன் அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கான். ஹெல்ப் அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கான். உள்ளே தத்தளிச்சிக்கிட்டே. யாருமே பெருசாக அந்த பின்னாடி பேக்கில் தான் இருக்குது. ஓகேவா? அந்த ஸ்விம்மிங் பூலு அந்த பக்கம் யாருமே வரல. இல்லை பார்ட்டி ஹாலில் தான் இருக்காங்க. கொஞ்சம் பேர் கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. நீங்கள் ஜங்குக்கு போகிற வரையும் நீங்கள் வீட்டுக்கு போக முடியலை. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பார்த்தா முழுகிட்டே இருக்கான். நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் கூட யோசிக்கலாம், டக்குன்னு குதிச்சிடுறீங்க அதுக்குள்ளே. ஜங்குக்
அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் அப்படியே ட்ரவுன் ஆகி உள்ளே போகிறான். அவன் லைக் எப்படின்னா நம்மளால் முடியலன்னா தண்ணி குடிச்சிட்டோன்னா உள்ளே போகல. ஸோ அந்த மாதிரி டவுன் ஆகிட்டே இருக்கான். நீங்கள் பிடிச்சி இழுத்துட்டு உங்களால் முடியல, வெயிட்டாக இருக்கான். பட் அவன் பிடிச்சி கஷ்டப்பட்டு இழுத்து வெளில போடுறீங்க. எதுவுமே கான்ஷியஸ் இல்லை அவனுக்கு. ஜங்குக் 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 எழுந்துருங்க, ஜங்குக் ஜங்குக் ப்ளீஸ், ஜங்குக் எழுந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக வயிற்றில் இது பண்ணுறீங்க. ஜங்குக் எழுந்துரு. அப்புறம் கை காலெலாம் தேய்ச்சி விட்றீங்க. என்ன பண்ணுறது, யாரையும் ஹெல்ப் கூப்பிட முடியல. நிறைய பேர் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க, வேறு வழியே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் லைக் அந்த லிப்ஸோட லிப்ஸை வச்சு மூச்சு கொடுப்பாங்களே, அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஐம் சாரி ஜங்குக். அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவனை லைக் அந்த பாதி கவுத்த மாதிரி வச்சுறீங்க. லைக் அவன் தண்ணி குடிச்செல்லாம் இது பண்ணான். நீ நானா ஜங்குக், நீங்கள் ஓகே தானே? எதுக்கு இப்படி பண்ணீங்க? குடிச்சிருக்கும் போது யாராவது தண்ணியில் குளிக்க போவாங்களா? பையன் நீ வேற. நான் குளிக்கலாம் போல, நான் ஃபோன் பேசிட்டு போனேன், கால் வலிக்கிடுச்சு. உங்களுக்கு இதே வேலையா ஜங்குக்? ஒன்று கால் வலிக்கு பெட்டில் அடிச்சிடுறீங்க, இல்லைன்னா கால் வலிக்கு தண்ணியில் வந்துடுறீங்க. ஏதாவது உங்களுக்கு அடிபட்டுக்கிட்டே இருக்குமா? உங்களுக்கு லைக் உங்கள் லைஃப்பை ஒழுங்காக வாழணும்னு ஆசையே இல்லையா? வயன் அப்புறம் என்ன ஜங்குக், ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது உங்கள் லைஃப்க்கு ஏதாவது ஒரு ஆபத்தை வர வச்சுட்டே இருக்கீங்க. வை ஆர் யூ ஆல்வேஸ் கிளம்ஸி ஜங்குக்? வாட் மீ? நானே? எஸ் ஜங்குக் யூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஏஞ்சி போகிறீங்க. வைன் நில்லு, எதுக்காக என்ன காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி போயிட்டீங்க. டக்குன்னு அவன் கையை பிடிச்சி இருக்கிறான். எதுக்காக என்ன காப்பாற்றினேன் சொல்லு, அப்படியே விட்டுருக்கலாம்ல, நான் உனக்கு டார்ச்சராக தானே இருக்கேன். ஜங்குக் அது வேறு இது வேறு, ஓகேவா? ஏன் ஒத்துக்க மாட்டேன்? நீ என்னை லவ் பண்ணுற தானே? விட்டுரு, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் எங்கிட்ட போகிறேன். எத்தனை தடவை சொல்கிறது நான் உங்களை லவ் பண்ணலன்னு? யூ ஆர் லவ்விங் மீ, நீ அதை ஒத்துக்க மாட்டேற, அவ்வளோதான். ஜங்குக் ஐம் நாட் லவ்விங் யூ, ஜஸ்ட் லீவ் மீ, ஐ ஹேவ் டு கோ, மை பிரதர் இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ, ஐ ஹேவ் டு கோ, ப்ளீஸ் லீவ் மை ஹேண்ட். வயன் நீ ஜங்குக் ப்ளீஸ். அதுக்கப்புறம் விட்டுறான். லைக் நீங்கள் அதுக்கப்புறம் காரில் ஏறி நீங்கள் கிளம்பிடுறீங்க. ஏன் வயன், நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் உன்னை லவ் பண்ணுறேன் வயன், என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அப்படி விழுந்து நான் செத்துருக்கணும். இல்லை ஜங்குக், நீ அப்படி நினைக்கிற? உனக்காக உன் ஹியூங்ஸ் இருக்காங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அப்படிலாம் நினைக்காத. ஸோ டைம் ஸ்கிப். இப்போது நம்ம யூங்கியை பார்ப்போம். பாஸ் என்னடா பாஸ், உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு. பார்சலா? எனக்கா? யார் அமிச்சா? ஜிமின். வாட்? ஜிமின் எனக்கு பார்சலா? டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா, பாம் ஏதாவது இருக்கா? இன்னும் சார் எதுவும் இல்லை. சரி ஓப்பன் பண்ணு. அதை அவன் பொறுமையாக ஓப்பன் பண்ணுறான். வாட் த ஃபக்,